அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஆட்டுக்கால் சூப்பு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு. அடுத்து தக்காளி நல்லா அரைச்சிக்கணும். இதோடய ஒரு அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கங்க. ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கணும். அடுத்து நான் ஆட்டுக்காலை ஒரு 10 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். நல்லா இது நல்லா வெந்திருக்கணும். இது வெந்ததுக்கு அப்புறம் இதை இந்த சூப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் அடுத்து இது நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, அரை ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இதை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இதை அடுத்து திரும்ப ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் நான் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதில் சின்ன வெங்காயம், அடுத்து பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பூண்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் முழுசாக தான் போட்டிருக்கேன். அடுத்து பூண்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டை துருவி போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். இதை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுட்ரு, மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு இது பொடி பண்ணி வச்சுருக்கணும். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் அந்த கால் சூப்பை இது வதக்கிட்டு இந்த பவுட்ரை போட்டு வதக்கிட்டு எண்ணெயில் ஒரு டைம் வதக்கிட்டு அடுத்து அந்த சூப்பு எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த சூப்பை இதில் நான் ஊற்றிக்கிறேன். நான் இதில் முதலே உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் உப்பு நான் போடலை. இப்போ சூப்பை ஊற்றிடலாம். இதில் நீங்கள் இந்த திக்னஸ்க்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் கரைச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா 1 ஸ்பூன் பச்சரிசி அரைச்சி ஊற வச்சு அரைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து இதில் நான் மல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு இது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை செகண்ட் கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ண ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ இது கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் காடை ஃப்ரை தந்தூரி தான் செய்ய போகிறேன். நான் 2 காடை எடுத்திருக்கேன். 2 காடையை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு காடையை 4 கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது நல்லா கழுவிட்டு இதில் நான் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூனு, மிளகு சீரகத்தூள் 2 சேர்த்து ஒரு அரை ஸ்பூனு, அடுத்து தந்தூரி மசாலா 1 ஸ்பூனு, அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு. அடுத்து கொஞ்சமாக ஃபுட் கலர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். இதை வந்து அடுத்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இதை வந்து இது இப்போ பொரித்து எடுத்தாச்சு. இது எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, காடை தந்தூரி ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சிக்காங்க. பிழிஞ்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.